கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றும் போது புறஜாதிகளே சொல்வார்களாம். அவர்கள் எல்லாம் கூடி நின்று நம்மை பற்றி பேசுவார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தரே இதை செய்தார். கர்த்தரை தவிர வேறு யாரால் இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று எல்லோரும் கூடி பேசுவார்களாம். அப்படி கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவர்களெல்லாம் நம்மை நிந்தித்தவர்கள், நம்மளை வேதனைப்படுத்தினவர்கள், நம்மை துன்பப்படுத்தினவர்கள், நம்மை இகழ்வாய் பேசினவர்கள் எல்லாம் நம்மை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்து விட்டார் என்று கர்த்தரை பேசும்படியாக கர்த்தர் செய்வார். இதுவே கர்த்தர் நமக்காக செய்கிற யுத்தமாய் நமக்கு அவர் தருகிற வெற்றியாய் இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 125, 126 அதிகாரங்கள். நாம் எப்பொழுதும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். சீயோன் மலை எப்படி இருக்கிறதோ, நிரந்தரமாய் நிலையாய் எப்படி இருக்கிறதோ, அதுபோல கர்த்தரை நம்புகிறவர்களும் எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள். ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் வரும். துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் வரும். தீயவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கை முறைகளில் வருகிற இன்ப துன்பங்கள் எல்லோருக்கும் சமமாய் வரும். ஆனால் துன்பம் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். நாம் அவரை நம்பி இருப்பதினால் அவரே நம் அடைக்கலமாய் இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதனால் நாம் விழுந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை, நாம் நிலைத்திருப்போம். துன்மார்க்கரோ அப்படி இல்லை. அவர்கள் வாழ்க்கையிலும் நமக்கு வருவது போலவே இன்ப துன்பங்கள் வரும். ஆனாலும் அவர்கள் துன்ப நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே நம்பி இருப்பதினால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இன்ப துன்பங்களின் பொழுது கர்த்தர் நம்முடன் இருந்து எல்லா துன்பத்திற்கும் வேதனைகளுக்கும் வழிகளுக்கும் நம் சத்துருக்களிடமிருந்து நம்மை காப்பாற்றி நம்மை பாதுகாக்கிறார். ஆதலால் நாம் நிலைத்திருக்கிறோம், நாம் அழிந்து போக மாட்டோம். ஆனால் நமக்கு வருகிற அதே சூழ்நிலைகள் துன்மார்க்கருக்கு வரும் பொழுது அவர்களால் அதை தாங்க முடியாது. அவர்கள் கர்த்தரை நம்புவதில்லை, அவரை நோக்கி பார்ப்பதில்லை, அவரிடம் கேட்பதில்லை. அதனால் அவர்கள் பாதுகாக்கப்படாமல் அழிந்து போவார்கள். அவர்களுடைய வாழ்நாள் குறுகி போகிறது. அதனால்தான் நாம் கர்த்தரை அண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருப்பதினால் நாம் என்றென்றும் நிலைத்திருக்கிறோம். இவ்வுலக வாழ்க்கையிலும் நிலைத்திருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கும் சென்று அங்கேயும் நிரந்தரமாய் வாழப் போகிறோம். அக்னி கடலுக்கும் தப்புவிக்க போகிறோம். இவ்வுலக வாழ்க்கையிலும் பாதுகாப்பு, நித்திய ஜீவனிலும் பரலோக வாழ்விலும் மரணத்திற்கு பின்பான வாழ்க்கையிலும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. கர்த்தரை நம்பி இருந்தால் என்றென்றும் பாதுகாக்கப்படுகிறோம், நிலைத்திருப்போம். நித்தியம் என்பது நிரந்தரமானது. நித்தியம் என்ற வாழ்க்கை முடிவில்லாதது என்று பொருள் வருகிறது. நித்திய ஜீவன் என்றால் முடிவில்லாத ஜீவன், மரணம் இல்லாத வாழ்வு. மனிதனை படைக்கும் பொழுது கர்த்தர் மரணத்தை படைக்கவில்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததினால்தான் இவ்வுலகத்திற்கு மரணம் வந்தது. அந்த மரண துன்பத்தில் இருந்து, அந்த அழிவில் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அந்த மரணத்திலிருந்து விடுபட்டு நாம் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கலாம். அதாவது எல்லா மனிதர்களும் இறந்தாலும், பிறந்த எல்லாரும் இறப்பார்கள் என்றாலும் நம் ஆத்துமா அழியாமல் பாதுகாக்கப்படும். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தரை நம்பி இருந்தால் நாம் நிலைத்திருக்கலாம், நமக்கு அழிவில்லை. சீயோன் மலை எப்படி இருக்கிறதோ அதுபோல நாமும் நிலைத்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இது எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தையாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவரை நம்பி இருப்போம், என்றென்றும் நிலைத்திருப்போம். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் சூழ்ந்திருக்கிறது. எருசலேமுடைய போட்டோவை நாம் பார்த்தால் தெரியும். அது எருசலேமை சுற்றிலும் அநேக மலைகள் இருக்கும், பர்வதங்கள் சூழ்ந்திருக்கிறது. அதுபோல கர்த்தரும் நம்மை சூழ்ந்திருப்பாராம். இன்று முதல் கர்த்தர் நம்மை சுற்றிலும் காவல் வைத்து எல்லா காவலோடும் நம்மை பாதுகாப்பார்.
நமக்கு எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் எந்தவித பொல்லாத ஆவிகள் மூலமாகவும் எந்தவித தீமைகளும் நமக்கு நேரிடாதபடிக்கு நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் இன்று முதல் நம்மை காப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீதிமான்கள் இருக்கிறார்கள். அந்த நீதிமான்கள் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மை குறிக்கும். நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறோம். அப்படி நீதிமான்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மேல், நம்முடைய சுதந்திரத்தின் மேல், நம்முடைய சொத்துகள், நம்முடைய பொருட்களாக இருக்கலாம், நம்முடைய உடைமைகள், மற்ற எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்முடையவைகள் எல்லாவற்றின் மேலும் பொல்லாத மனிதர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் அது நிலைத்திராது. அதாவது நம்முடையவை நமக்கு சொந்தமாகும். நாம் இழந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடையது நமக்கு திருப்பி கொடுக்கப்படும். கர்த்தர் நமக்கு அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகாமியத்தின் கொடுக்கோள் நிலைத்திருக்காது. தீயவர்கள் நம்முடைய சொத்தை, நம்முடைய பொருள்களை, நம்முடைய உரிமையை, நம்முடைய எந்த காரியத்தை அவர்கள் அபகரித்திருந்தாலும் அது அவர்கள் கையில் நிலைத்திருக்காது. மீண்டும் கர்த்தர் நமக்கு மீட்டு கொடுப்பார். அதை நிச்சயம் கர்த்தர் செய்வார். அப்படி கர்த்தர் நீண்ட காலம், அதாவது நமக்கு அவர் மீட்டு கொடுக்காமல் இருந்து விட்டால் நாம் தவறு செய்ய நேர்ந்து விடும். நாம் தீமை செய்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அதாவது நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் இருக்கிறது. நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு துன்பம் வருகிறது. நாம் எவ்வளவு காலம் தாங்கிக் கொள்வோம்? ஒரு துன்பம் வருகிறது, அது தீரவே இல்லை. நீண்ட நெடுங்காலம் நம்மை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மால் தாங்க முடியும். அளவுக்கு மிஞ்சி போனால் நாமும் அநியாயம் செய்ய போய்விடுவோம். நாமும் அக்கிரமக்காரர்களாய் மாறிவிடுவோம். நம் பலனுள்ள வரைக்கும், நம்மால் ஆன வரைக்கும் போராடுவோம். அதன் பின்பு நாமும் அவர்கள் வழிகளை கேட்டு தவறாய் போய்விடக் கூடாது. அப்படி நம் மனம் நினைத்து விடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். நீதிமான்களும் அநியாயம் செய்ய கையை நீட்டி விடாதபடிக்கு. அப்படி என்றால் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் போது மனிதனின் விசுவாசத்திற்கு ஒரு அளவு உண்டு. அளவுக்கு அதிகமாய் துன்பம் வந்தால் விசுவாசத்தை விட்டு நாமும் விலகி போய்விடுவோம். நாமும் பாவம் செய்ய போய்விடுவோம். நாமும் தவறு செய்து விடுவோம் என்பதினால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அதுதான் அவருடைய கிருபை. நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும். போராட வேண்டும். ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே போனால் நம்மால் தாங்க முடியாது என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால் கர்த்தர் அப்பொழுது நம்ம மேல் நம் அருகே அந்த துன்பத்தை நீக்கி போடுவார். ஐயோ, என் பிள்ளையை நான் இழந்து போய்விடக் கூடாதே, என் பிள்ளை தாங்க முடியாமல் அவளும் போய் பாவம் செய்து விடக் கூடாதே என்று நினைத்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் மிகவும் அன்புள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர், தய உள்ளவர். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அளவுக்கு அதிகமாய் நமக்கு துன்பம் வந்தால் நம்மால் தாங்க முடியாது என்று அவருக்கு தெரியும். அதற்காக வருகிற துன்பத்தில் சிறு துன்பத்தை கூட நாம் பெரிதாய் நினைத்து கொண்டு பாவம் செய்ய போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நாம் அளவுக்கு மிஞ்சி பாவம் அநியாயக்காரர், கொடுமைக்காரர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டால் நாமும் பாவம் செய்ய போய்விடுவோம் என்று கர்த்தர் நம்மை அதிலிருந்து காப்பாற்றுகிறார். அந்த துன்பத்திலிருந்து, அந்த அக்கிரமத்திலிருந்து, பொல்லாத மனிதர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றி மீட்டுக் கொள்கிறார். ஆகாமியத்தின் கொடுங்கோல், அநியாயக்காரர், அக்கிரமம் நம்முடைய சுதந்திரத்தின் மேல் ஆளுகை செய்யாது. கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கும் நன்மை செய்யும். கர்த்தாவே, நல்லவர்களாய் இருப்பவர்களுக்கு நீர் நன்மை செய்யும். செம்மையான இருதயம் உடையவர்கள், அன்பால் நிறையப்பட்டவர்கள், அன்பு நிறைந்த, அன்பினால் செழிப்பாய் இருக்கிற மனம் உடையவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் நன்மை செய்யும். நல்லவர்களுக்கு நன்மை செய்யும் சுவாமி.
நல்ல இருதயம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் நன்றாயிருக்கட்டும். கோணலான வழிகளில் செல்லுகிறவர்கள், அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் சிறு வயதிலிருந்தே கர்த்தரால் கவனிக்கப்படுகிறான். சில மனிதர்கள் எப்பொழுதும் சிறு வயதிலேயே தெரியும், அவர்கள் துன்மார்க்கத்தையே தெரிந்து கொள்வார்கள். சிறு பையனாய் சிறு மகளாய் இருக்கும் பொழுதே சுலபமா பொய் பேசுவது, பிறருக்கு தீமை செய்வது, திருடுவது, பாவம் செய்வது, இப்படிப்பட்ட செயல்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் கோணலான வழிகளில் வாழ்கிறார்கள். அவர்கள் வளர வளர அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பார் கர்த்தர். அவர்கள் திருந்தவில்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் மேலும் மேலும் தீமை செய்து கொண்டே இருந்தால், தீயவர்கள் கைகளில், கர்த்தர் துன்மார்க்கர் கைகளில், அக்கிரமக்காரரின் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்து விடுவார். இவர்கள் எப்படி பாவம் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களிடம் இவர்கள் ஒப்படைக்கப்படுவார்கள். இன்னொருவர் வந்து அதே துன்பத்தை இவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்பொழுது இவர்கள் செய்த தவறு என்ன என்பதை அவர்கள் உணர்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பொழுதாவது மனம் திரும்பினால் கர்த்தர் மீட்டுக் கொள்வார். மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்து கொண்டே இருந்தால் கர்த்தர் அவர்களை விட்டு விடுவார். பாவத்திற்கும் மீறினார் அக்னி கடலுக்கும் விட்டு விடுவார். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல நாங்கள் இருந்தோம். அதாவது சீயோன் என்று சொல்வது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நல்வாழ்க்கை வாழ்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்கிறவர்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்புகள் மாறும். நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம், ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், மற்றவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நிந்தனைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், பலருடைய கொடுமைகளை அனுபவித்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், பல பாடுகளை பட்டிருக்கலாம், மனதில் சோர்ந்து கூட போயிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்து கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். நிச்சயம் நமக்கு விடுதலையை தருவார். அந்த காலம் இப்பொழுது வந்தது. நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் என்றால், இது கனவு என்று தோன்றும். நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம், இது நிஜமா என்றே நமக்கு தெரியாது. நம் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்மால் நம்ப முடியாது. நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோமா அல்லது நிஜ வாழ்க்கை தானா இது, என்ன நடக்குது என்றே நமக்கு புரியாது. அந்த அளவுக்கு இருக்குமா, இது கனவா அல்லது நினைவா என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். அப்படிதான் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி நல்வாழ்வை நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்பொழுது அப்படி கர்த்தர் நம்மை காப்பாற்றும் பொழுது, அவர் நம் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, நம்முடைய வாய் மகிழ்ச்சியினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். நாம் மிகவும் சந்தோஷமாய் சிரித்துக் கொண்டிருப்போம். நாம் உற்சாகமாய் இருப்போம். நாம் சந்தோஷமாய் நகைப்பினால் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்போம். துன்பங்கள் எல்லாம் ஓடி போகும். நன்மையை கர்த்தர் தருவார். நாம் சந்தோஷமாய் இருப்போம். நம் சிறையிருப்பு ஓடி போகும். நாம் விடுதலை அடைவோம். நம் நாவு சந்தோஷப்பட்டு சந்தோஷ வார்த்தைகளினால் களிப்புற்று இருக்கும். ஆனந்தமாய் சத்தமிடும். கெம்பீரித்து பாடுவோம். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றும் போது புறஜாதிகளே சொல்வார்களாம், அவர்கள் எல்லாம் கூடி நின்று நம்மை பற்றி பேசுவார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தரே இதை செய்தார், கர்த்தரை தவிர வேறு யாரால் இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று எல்லோரும் கூடி பேசுவார்களாம். அப்படி கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவர்களெல்லாம் நம்மை நிந்தித்தவர்கள், நம்மை வேதனைப்படுத்தினவர்கள், நம்மை துன்பப்படுத்தினவர்கள், நம்மை இகழ்வாய் பேசினவர்கள் எல்லாம் வாயடைக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் நம்மை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்து விட்டார் என்று கர்த்தரை பேசும்படியாக கர்த்தர் செய்வார். இதுவே கர்த்தர் நமக்காக செய்கிற யுத்தமாய் நமக்கு அவர் தருகிற வெற்றியாய் இருக்கிறது. புறஜாதியார் சொல்லி கொண்டு விட்டார்கள், ஏற்கனவே முடிந்து விட்டது. புறஜாதியார் சொல்லிவிட்டார்களாம், சொல்லிக் கொண்டார்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. இது இறந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால்
நமக்கு நன்மை வந்துவிட்டது. கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றி விட்டார் என்பதே உண்மை. இனி மாற்றப் போவதில்லை. ஏற்கனவே மாற்றி விட்டார். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து விட்டார். பெரிய காரியங்களை நமக்காக அவர் செய்து விட்டார். புறஜாதியர் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மை பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்தார். அதனால் அந்த காரியத்தினால் அவர் செய்த நமக்கு நன்மைகளினால் நாம் அவரில் மகிழ்ந்திருப்போம், சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எங்கள் சிறையிருப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். கொடுமைக்காரர்களிடமிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். எங்கள் வேதனையின் மத்தியிலிருந்து விடுதலையை தாரும். எங்கள் தீய பழக்க வழக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். வியாதியிலிருந்து விடுதலையை தாரும். வேதனைகளில் இருந்து, பற்றாக்குறைகளில் இருந்து, பஞ்சத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்க பண்ணும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நீதியின் பாதையில் நடக்கிற நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் கண்ணீரோடு விதைக்கலாம். கர்த்தர் தந்த வாழ்க்கை வாழும்போது நாம் கண்ணீர் நேரிடலாம். அப்படி இருந்தாலும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அது கண்ணீரோடு விதைப்பதற்கு சமம். ஒரு விவசாயி தன் நிலத்தை பண்படுத்தி ஒரு விதை விதைப்பதற்காக மிகவும் போராடி கடினமாய் உழைப்பார்கள். முதலில் பலமுறை அந்த மண்ணை பண்படுத்துவார்கள். பின்பு அதற்கு விதை தெளிப்பார்கள். அதில் உள்ள களை செடிகளை எடுத்து நீக்கி போட்டு அதை சுத்தம் செய்து அதற்கு பலவித வேலைகளை செய்து விதை விதைப்பார்கள். அதை செய்யும் பொழுது மிகவும் பாடுபட்டு அவர்கள் உழைப்பார்கள். அப்படி செய்து முடித்த விவசாயிகள் அறுவடையின் போது கம்பீரமாய் அறுப்பார்கள். விதைக்கும் போது பாடுபட்டு துன்பத்தோடு வேலை செய்கிறவர்கள், வலியோடு வேதனையோடு வேலை செய்கிறவர்கள், அவர்கள் அறுவடையின் பொழுது பார்த்தால் கம்பீரமாய் அறுத்து அதை ஏற்றுக்கொண்டு வருவார்கள். தங்கள் பலனை சேகரித்து மகிழ்ந்திருப்பார்கள். அதுபோல நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதிமான்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வாழ்ந்து துன்பத்தை அனுபவித்திருந்தாலும் அதன் பலனான கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுது கம்பீரமாய் இருப்போம், சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் நிச்சயம் பலன் தருவார். நம்முடைய நீதிக்கேற்ற பலன். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் அல்லவா? கீழ்ப்படுதலுக்கேற்ற பலன். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததற்கு பலன். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்கான பலன் வருகிறது. மிக பெரியதாய் நமக்கு வருகிறது. பெரிய காரியமாய் அது நமக்கு வருகிறது. சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அள்ளி தூவும் விதைகளை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு விவசாயி கண்ணீரோட எடுத்து செல்வார். ஏனென்றால் விதை விதைக்கிற காலம் அதிகமாய் வேலை செய்ய வேண்டிய காலம். அதிகமாய் உழைத்து சாப்பிட கூட நேரம் இருக்காது. விவசாயிகள் அந்த விதைக்கிற காலங்களில் அதிகமாய் வேலை இருக்கும். கடினமாய் உழைத்து வேலை செய்வார்கள். செய்து முடித்து விதைப்பார்கள். ஆனால் அவர்கள் அறுவடை செய்யும் நாட்களில் கம்பீரமாய் அறுத்து கொண்டு சந்தோஷமாய் தங்கள் பலனை அடைவார்கள். அதுபோல நாம் துன்பப்பட்ட காலங்களை எல்லாம் மறக்கும்படியாக கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தையும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் நீதிக்கேற்ற பலனையும் நமக்கு அவர் கொடுக்கும் பொழுது நாமும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்திருப்போம். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். அவரையே நம்பி இருப்போம். நம் வாழ்க்கையை செழித்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.